கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், தற்போது ஒரு காட்சி வெளியாகி இருக்கிறது. வேலுசாமிபுரம் பகுதியில் பொதுமக்களின் காலணிகளும் தாவேகா கட்சி கொடிகளும் சிதறி கிடக்கிறது, மரக்கிளைகள் முறிந்திருக்கிறது, பேனர்கள் வளைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இந்த சம்பவத்தின் வீரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. இதை பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? வழக்கமாக ஒரு மனிதர்களுடைய காலணிகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பது என்பது மனித உயிர்களுக்கு ஆபத்தான ஒரு நேரத்தில் தான் மனிதர்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் காலில் இருக்கக்கூடிய செருப்புகளையும் விட்டு விட்டு ஓடுவார்கள். அந்த வகையில் விஜயை பார்க்க வந்தவர்கள், விஜயுடைய பேச்சை கேட்க வந்தவர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் வந்து குழுமிய ஒரு இடத்தில் நடந்த இந்த ஒரு அசம்பாவிதம் என்பது அவர்களுடைய உடைமைகளை விட்டு உயிர் தப்பிக்க வேண்டும் என பொதுமக்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்ற ஒரு விவகாரம் என்பது இந்த காட்சி நமக்கு அப்பட்டமாக நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிறது. விஜய் ஒருபுறம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் இந்த விபத்துகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. விஜய் பேசிக் கொண்டிருந்த அதே சூழல், அதாவது இரண்டும் ஒன்றாக நடைபெற்றிருந்திருக்கிறது. மூச்சு திணறல் என்பது விஜய் வந்து சென்றதுக்கு பிறகாக நடைபெற்ற ஒரு விவகாரமோ அல்லது விஜய் சென்றதுக்கு பிறகாக மூச்சு திணறல் ஏற்பட்டதோ கிடையாது. விஜய் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் மூச்சு திணறலும் ஒருவர் இடித்து தள்ளியதும் மூச்சு காற்று இல்லாத ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று உயிர் பிழைப்பதற்காக நகர்ந்ததும் இவை அனைத்தும் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடைபெற்ற ஒரு விவகாரமாக இருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த பகுதி என்பது மூச்சு திணறலின் உச்சகட்டமாக இருந்திருக்கிறது. மரணமடைந்தவர்கள் அனைவருமே மூச்சு திணறலில் தான் பெரும்பான்மையானவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஆக்சிஜன் கிடைக்காத ஒரு சூழலில் மூச்சு திணறல் ஏற்படும். உடனடியாக அவர்கள் அந்த இடத்தில் உயிர் பிழைப்பதற்காக மூச்சு திணறல் மூச்சை அதிக அளவில் சுவாசிக்கும் பொழுது பதட்டமும் மூச்சு திணறலும் இரண்டும் ஒரே நேரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கூடுதலாக ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் ஆக்சிஜன் கிடைக்காத ஒரு சூழலும் பதட்டமும் நெருக்கடியும் ஒருவரை 4 பேர் 4 புறத்திலிருந்தும் இடிக்கக்கூடிய ஒரு சூழலும் நசுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் பொழுது மூச்சு விட வேண்டும் என்று முயற்சித்தாலும் மூச்சு விட முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த வகையில் தான் அந்த பகுதி என்பது மாறி இருக்கிறது. காவல்துறையுடைய தலைமை இயக்குனர், காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மிக முக்கியமாக 2 விடயங்களை குறிப்பிடுகிறார். அதில் ஒன்று, 25,000 பேர் இருந்தார்கள், 500 பேர் போலீஸ் பாதுகாப்பில் இருந்தார்கள் என்று ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். 25,000 பேருக்கு வெறும் 500 போலீஸ் தான் பாதுகாப்பிற்கு போடுவார்களா தமிழக காவல்துறை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது 500 பேர் போலீசார் இருந்தார்கள் என்று டிஜிபி கூறும் பொழுது செய்தியாளர்கள் டிஜிபியை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் 500 போலீஸ் மட்டும்தான் அங்கு இருப்பார்களா, கூடுதல் காவல்துறையினர் அங்கு இருந்தால் என்ன என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது டிஜிபி ஒரு விடயத்தை பதிவு செய்கிறார். அந்த சாலை குறுகலான சாலை, 500 பேருக்கு மேலாக காவலர்கள் இருந்தால் பொதுமக்கள் எப்படி அந்த இடத்தில் நின்று பார்ப்பார்கள், பேச்சை கேட்பார்கள் என்று டிஜிபி கூறுகிறார். இவ்வாறு காவலர்கள் கூடுதலாக நிற்க கூட முடியாத ஒரு சாலையை அரசு அந்த இடத்தில் அனுமதி அளிக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறையினர் கூட நிற்க முடியாது என்று டிஜிபிக்கு தெரிய வருகிறது என்றால், உளவுத்துறைக்கு தெரிகிறது என்றால், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் கூடும் பொழுது அனுமதி இல்லை. காவலர்கள் நினைத்தால் எந்த நேரம் வேண்டுமானாலும் அனுமதி இல்லை என்று கூறலாம், அல்லது கூட்டம் கூடியதற்கு பிறகாக மேலும் கூட்டம் கூட முடியாமல் தடுக்க முடியும். பேரிகார்டுகள் அமைத்து 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அதிக அளவில் கூட்டம் கூடிவிட்டது, இதன் பிறகாக இந்த இடத்தில் கூட்டம் கூடினால் நெருக்கடி ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும் என்பதெல்லாம் காவலர்களுக்கு தெரியும். காவலர்களுக்கு தெரியாமல் இங்கு எதுவும் நடைபெறாது. இதைதான் காலமாக சொல்வார்கள், திருடனுக்கு தெரியாத காவலர்கள் கிடையாது, காவலர்களுக்கு தெரியாத திருடன்கள் கிடையாது என்று கிராமப்புறங்களில் பழமொழி எல்லாம் கூறுவார்கள். அந்த வகையில் இவ்வளவு கூட்டம் ஒரு இடத்தில் கூடுகிறது என்றால் அந்த கூட்டம் இந்த இடத்திற்கு போதுமான கூட்டம் கிடையாது, அதிக அளவில் கூட்டம் கூடுகிறது என்று 2 கிலோமீட்டருக்கு முன்பாக பேரிகார்டுகள் அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம் காவல்துறையினர். இதெல்லாம் தடுக்க தவறிய காவல்துறையினர் தற்போது டிஜிபி மூலமாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தது போல, காவல்துறையுடைய தலைவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பது போல செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். 25,000 பேருக்கு நாங்கள் 500 காவலர்களை நியமித்திருந்தோம் அந்த பகுதியில் என்று கூறுகிறார். மறுபுறத்தில் அந்த பகுதியில் நடந்த அசம்பாவித சம்பவத்தை நாங்கள் தடுக்க முயற்சித்தோம் என்ற விவகாரங்கள் எல்லாம் கூறவில்லை. அதற்கு பதிலாக காவலர்கள் அதிக அளவில் அங்கு நின்றிருந்தால் அங்கு மக்கள் நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்று டிஜிபி கூறுகிறார். மக்கள் நிற்க முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றால் உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளவு பேர் அங்கு கூட போகிறார்கள் என்பது. இதைதான் உளவுத்துறைக்கான வேலை. ஆனால் இதையெல்லாம்
கண்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதன் விளைவாக தற்பொழுது நள்ளிரவை 12 மணியை கடந்து 2 மணியை தொடக்கூடிய இந்த நேரத்தில் பலி எண்ணிக்கை 39 மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 39 பேருடைய உயிர் பலி ஏற்பட்டதற்கு அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். இரண்டாவதாக தான் அந்த தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்களும் பொதுவாக பேசக்கூடிய பொதுமக்களும் அந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஒரு அரசியல் கட்சி என்றால் அவர்களை பார்க்க வருவதும் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்க வருவதும் இது தமிழகத்துடைய வழக்கமாக தான் இருந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா காலத்தில் துவங்கி இன்று வரை ஆயிரக்கணக்கான மக்கள் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்கு குடும்பமாக குவிந்தது தமிழ்நாட்டுடைய வரலாறு என்பது அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் ஒரு சினிமா பிரபலமாக இருந்த விஜய் அரசியல் கட்சி துவங்கி ஒவ்வொரு மாவட்டமாக செல்கிறார். அந்த மாவட்டங்களுக்கு அனுமதி கோருகிறார். அனுமதி வழங்குகிறது அரசு, காவல்துறை அனுமதி வழங்குகிறது. இவை அனைத்தும் யாருக்கும் தெரியாமல் இருட்டிலோ திருட்டுத்தனமாவோ நடைபெறவில்லை என்பது அனைவரும் அறிந்தது. இவை அனைத்தும் காவல்துறைக்கும் அரசிற்கும் தெரிந்து நடைபெறக்கூடிய ஒரு விவகாரம். விஜய்க்கு இவ்வளவு பெரிய அதாவது ரசிகர்கள் ஒரு புறம், பொதுமக்கள் ஒரு புறம், நடிகர் என்ற விஜயை பார்ப்பதற்காக வரக்கூடிய கூட்டமும், கட்சி தலைவர் என்று பார்க்க வரக்கூடிய ஒரு கூட்டமும், ரசிகர் என்று பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை நான் திரையில் பார்த்த ஒரு நட்சத்திரத்தை நேரில் பார்க்கிறேன் என்று பார்க்க வரக்கூடிய ஒரு கூட்டமும், இதையெல்லாம் கடந்து அரசியல் கட்சி தலைவராக பரிணாமம் எடுத்திருக்கக்கூடிய விஜய் என்ன பேசுகிறார் என்று பார்ப்பதும், திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பது பார்க்க வந்திருக்கக்கூடிய கூட்டமும் என கிட்டத்தட்ட பல தரப்பில் கூட்டம் கூடிய அந்த இடத்தில் தான் இந்த அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டு 39 பேர் உயிர் பலியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இதில் குழந்தைகள் 8 குழந்தைகளுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தாவேக்காவை பொறுத்தவரை பெண்கள் யாரும் வர வேண்டாம், அதாவது பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வர வேண்டாம் என்று கூறியிருந்தாலும் அந்த பகுதிக்கு அவர்களாக வந்ததாகவே இருந்திருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியவர்கள் யார்? எந்த அரசியல் கட்சியுடைய கூட்டமாக இருந்தாலும், எந்த எப்படியாப்பட்ட கோவில் கூட்டங்களாக இருந்தாலும் சரி, சாதிய மாநாடுகளாக இருந்தாலும் சரி, காவல்துறைக்கு வேண்டப்பட்டது வேண்டப்படாதது என்று எதுவும் பிரித்து பார்க்க கூடாது என்பதுதான் மரபு. காவல்துறை அனைவருக்குமானது, காவல்துறை மக்களுக்கானது, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது விஜயுடைய இந்த சுற்றுப்பயணத்திற்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தமிழக காவல்துறையுடைய கடமையாக இருந்திருக்கிறது. தமிழக காவல்துறையினர் அவர்களுடைய பணியை சரியாக செய்திருந்தால் இவ்வளவு உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்க வாய்ப்பில்லை. இதே தமிழக முதலமைச்சர் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார். அப்பொழுதெல்லாம் காவல்துறையினர் இருமருங்கிலும் நின்று கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளை செய்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர்கள் செல்லும் பொழுது செய்கிறார்கள். விஜய் செல்லும் பொழுது மட்டும் ஏன் செய்யவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் தற்பொழுது அரசை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள். ஒருபுறம் உயிர் பலி ஆகியிருக்கிறது, ஓகே, நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம், வருந்துகிறோம் என்று தமிழக வெற்றி கழகம் கூறுகிறது. மறுபுறத்தில் காவல்துறை செய்ய வேண்டிய பணியை முறையாக செய்திருந்தால் இந்த உயிர் பலி நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. வழக்கமாக ஒரு 300 பேர் ஒரு போராட்டம் செய்ய குவிந்தால் உடனடியாக அந்த இடத்தில் 500 காவலர்களை இறக்கி அடித்து துவைத்து அவர்களை கைது செய்யக்கூடிய தமிழக காவல்துறை இது போல 25,000 பேர் ஒரு இடத்தில் குவிகிறார்கள் என்றால் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதும் 7 மணி நேரம் அந்த இடத்தில் அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள் என்பது டிஜிபி அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறக்கூடிய மைய கருத்தாக இருக்கிறது. அதாவது நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள் என்று டிஜிபி கூறுகிறார். நீண்ட நேரமாக ஒரு பெரும் கூட்டம் காத்திருக்கிறது என்றால் அந்த பெரும் கூட்டம் மேலும் கூட்டமாக சேராமல் தடுக்க வேண்டியது தமிழக காவல்துறையுடைய கடமை. அந்த கட்சிக்கு தகவல் கூறிவிட்டு கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் பேரிகார்டுகள் வைத்து இனியும் கூட்டம் கூடினால் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், உயிர் பலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பேரிகார்டுகள் வைத்து நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம் என்று தடுத்ததுக்கு பிறகாக அந்த கட்சியுடைய வழக்கறிஞர்கள் வழக்கமாக காவலர்களை ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது அந்த வழக்கறிஞர்களிடம் காவல்துறையினர் நாங்கள் உயிர் பலியாகாமல் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று காவல்துறை தரப்பிலிருந்து கூறியிருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் செய்யாத தமிழக காவல்துறையும் கரூர் மாவட்ட காவல்துறையும் கரூர் மாவட்டத்துடைய எஸ்பியும் செய்யாமல், அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அந்த மாவட்டத்தை கண்காணிக்கக்கூடிய டிஐஜியும் நடவடிக்கை எடுக்காத விட்டதன் விளைவு 39 உயிர்கள் பலியாயிருக்கிறது. தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தமிழகத்தை மட்டும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்தால் பரவாயில்லை, ஆனால் விஜய் ஒரு திரை பிரபலமாக இருப்பதால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கரூரை நோக்கி திரும்பி இருக்கிறது. ஒரு திரை நட்சத்திரத்தின் அரசியல் கட்சி பிரவேசம், அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகாக
ஒவ்வொரு ஆண்டுக்கு பிறகாக ஒவ்வொரு மாவட்டமாக அவர் பயணம் செய்கிறார். ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் செய்யும் பொழுது 39 பேருடைய உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் செய்தியாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏன் தமிழக காவல்துறை இந்த பாதுகாப்பு பணியை முறையாக செய்யவில்லை என்பதுதான் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. பாதுகாப்பு கொடுக்க ஏன் காவல்துறை தவறியது என்ற ஒரு கேள்வியை தான் அனைவரும் வைக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மறுபுறத்தில் இப்படி ஒரு சம்பவம், மூச்சுத்திணறல் சம்பவமும் ஒருவர் மேலே விழுவதும் வாகனங்கள் சரிந்து விழுவதுமாக நடைபெற்றதாக அங்கு நேரில் பார்த்தவர்களெல்லாம் கூறக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது விஜய் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் மறுபுறத்தில் நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்களை ஏன் காவல்துறையினர் உடனடியாக பார்த்து விஜயை பேச்சை நிப்பாட்டி விட்டு அதன் பிறகாக நிறுத்திவிட்டு உடனடியாக இந்த மீட்பு பணியில் கூட ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு தகவலையும் விஜய்க்கும் கூறாமல் அவரும் எப்பொழுதும் போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேசுவது போல மேலே நின்று பேசக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒருபுறம் ரசிகர்கள் கூட்டம் அவருடைய பேச்சை ரசிக்கிறார்கள், மறுபுறத்தில் மூச்சு விட முடியாமல் உயிருக்கு, அதாவது அவருடைய உயிர் போகக்கூடிய ஒரு தருவாயிலும் எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு உயிரை, அதாவது மீண்டும் தன்னுடைய உயிர் சென்றுவிடக் கூடாது என்று உயிரை பிடித்துக் கொண்டு மூச்சு திணறல் ஒருபுறமும், மறுபுறத்தில் தன்னுடைய தலைவர் பேசுகிறார் என்று உயிரை கொடுத்தேனும் என்னுடைய தலைவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரு கூட்டமும் என்று இரண்டும் ஒரே இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த கரூர் சம்பவமாக பார்க்க முடிகிறது. 6 குழந்தைகளும் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக 39 பேர் பலியாகி இருக்கக்கூடிய இந்த கரூர் சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்திருக்கிறது. இது தொடர்பாக இந்திய பிரதமர், உள்துறை அமைச்சர், அதே போல தமிழ்நாடுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல அண்டை மாநிலங்களுடைய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டுடைய உச்ச நட்சத்திரம் என சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதே போல உலகநாயகன் கமலஹாசன் என அனைவரும் இரங்கல் தெரிவிக்கிறார்கள். 1000 பேர் இரங்கல் தெரிவித்தாலும் துக்க வீடுகளில் கண்ணீர் விடக்கூடிய பெண்களுக்கும், தந்தை இழந்த குழந்தைகளுக்கும், குழந்தை இழந்த தந்தை தாய்க்கும் யார் ஆறுதல் கூற போகிறார்கள்? இவர்களுடைய ஆறுதல் எல்லாம் இரங்கலில் முடிந்து விடுமா? இரங்கல் செய்திகள் மூலமாக அவர்களை எல்லாம் மீட்டெடுத்து விட முடியுமா? யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்? ஒவ்வொரு முறையும் யாரேனும் பொறுப்பேற்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு சம்பவங்கள் நடைபெற்றதுக்கு பிறகாக அரசு தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்று சுட்டிக்காண்பித்தாலும் ஒவ்வொரு முறையும் இது போன்ற அலட்சியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக மரக்காணத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல தற்பொழுது தாவேகாவுடைய இந்த இடத்திலும் இதே உயிர் பலியாக இருக்கிறது. இது அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இதற்கான முழு முதல் காரணமும் உளவுத்துறையுடைய தோல்வியாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உளவுத்துறை சரியாக இயங்கியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. உளவுத்துறை சரியாக இயங்கியிருந்தால் இதனை முன்கூட்டியே கணித்திருப்பார்கள், இதனை முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஒருவேளை உளவுத்துறை தெரிந்து இந்த தவறை செய்திருக்கும் பட்சத்தில் இது அரசியலுக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆட்சியாளர்